ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், திருச்சபையில் மல்கியா புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆலயத்தில் ஆகாரம் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சபையார்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக இப்படி வீட்டில் சமைக்கிறாங்களோ அதுபோல் சபையும் ஒரு குடும்பம்தான். ஒற்றுமையாக இணைந்து சகோதரிகளாக இணைந்து சமைக்க வேண்டும். சபை முடிந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆகாரம் புசித்து பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வைத்துவிட்டு அன்போடு கூட கலைந்து செல்ல வேண்டும். இது ஒரு ஒழுங்குமுறையாக அந்த நாட்களில் இருந்திருக்கிறது. அதையே அப்போஸ்தலர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தில் வரல நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலர் 6:1-8 படிங்க. நான் இந்த 3வது வசனம் நான் படிக்கிறேன். பந்தி விசாரணை செய்வதற்கு பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு அவங்களோடு சேர்ந்து அவங்க போதிக்கிறதுலையும் புத்தி சொல்கிறதுலையும் தான் நாங்கள் அதில் செலவிட வேண்டியதாக இருக்கிறது. நாங்களும் பந்தி விசாரணை செஞ்சால் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு அது தகுதி இல்லை. போதிக்கிறவங்க போதிக்கணும், பிரசங்கிக்கிறவங்க பிரசங்கிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது ஒவ்வொருவங்களுக்கும். அப்போது பந்தி விசாரணை செய்வதற்கு பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த 7 பேரை அங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி அவங்க மேலே கையை வைத்து கர்த்தரிடத்திலிருந்து அபிஷேகத்தை வாங்கி கொடுத்து, அது நல்ல சாட்சி பெற்றவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள், நல்ல சாட்சி உடையவர்கள் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க தான் பந்தி விசாரணை செய்ய முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் தாழ்மை இருக்கும், பொறுமை இருக்கும், விவேகம் இருக்கும், நற்புத்தி இருக்கும், நற்குணம் இருக்கும், நற்கனிகள் இருக்கும், தாழ்மை இருக்கும், நல்ல கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். மொத்தத்தில் சபையில் நம்ம எது செஞ்சாலும் நம்ம ஆண்டவருக்கு தான் செய்கிறோம், நம்ம பாஸ்டருக்கு செய்யலை, விசுவாசிகளுக்கு செய்யலை. நம்ம செய்கிறது யாருக்கு? ஆண்டவராகிய தேவனுக்கு நம்ம செய்கிறோம் என்கிற எண்ணத்தோடு கூட செய்வாங்க. யார் செய்வாங்கன்னா, நற்சாட்சி பெற்ற பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்கள், அவங்க தான் செய்வாங்க. அப்போ தான் பேதுரையா சொல்கிறாங்க, அப்படியாப்பட்டவர்களை நீங்கள் அபிஷேகம் பண்ணி